இங்கே சிந்து பைரவி சீரியல்ல வந்து அடுத்தடுத்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாம அன்னபூரணி வந்து சிந்துவை ஏத்துக்கக்கூடிய நேரம் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரியும் வந்து நம்ம பார்க்கலாங்க. சிந்து பைரவி சீரியல்ல இங்க சாமியோட நகையை வந்து கிடைச்சதுனால அன்னபூரணி வந்து இந்த மாதிரி பூ மிதிக்கிறதா, அதாவது தீ மிதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேண்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களால அதை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கதைக்களத்தையே கொண்டு போயிருக்காங்க. இதுக்கு பதிலா நம்ம சிந்து தான் வந்து இறங்கி மாசா வந்து அதை பண்ணி முடிக்க போறாங்க. இதனால வந்து அன்னபூரணி அவங்களை ஏத்துப்பாங்களா இல்லையா அப்படிங்கறது தான் இந்த பக்கம் ட்விஸ்டாவே வந்து கொண்டு போறாங்க. ஒரு வழியா இந்த நகையெல்லாம் திருடினது வந்து எசக்கிதா அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு எசக்கிய ஒரு வழியா போலீஸும் வந்து புடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் மகா ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. நம்ம அந்த சிந்துவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைச்சோம்னா கடைசியில என்னடா அப்படின்னா நம்ம எசக்கியவே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இவங்க அன்னபூர்ணி கிட்ட போய் கேக்குறாங்க, எசக்கி வந்து தெரியாம இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, தயவு செஞ்சு அவனை வந்து வெளியில கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அன்னபூரணி வந்து அதெல்லாம் வந்து என்னால பண்ணவே முடியாது, நான் எதுக்கு அதெல்லாம் வந்து பண்ணணும், இங்க பாரு மகா, தப்பு பண்ணது கண்டிப்பா வந்து தண்டனை அனுபவிச்சுதான் வந்து ஆகணும். சாமியோட நகை அவன் வந்து எடுத்தது ரொம்ப தப்பு. சிந்துவை பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக அவன் பண்ணது வந்து அது வந்து அவனோட விருப்பம். அதுக்காக வந்து நான் அதை வந்து எதுவுமே வந்து சொல்லல அப்படிங்கிற மாதிரி அன்னபூரணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிந்துவை பழி வாங்கினாலும் எனக்கு வந்து ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அன்னபூரணி வந்து நினைக்கிறாங்க போல இருக்கு. ஆனா அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி சாமி நகையை வந்து இவன் திருடுட்டான் அப்படிங்கறத மட்டும்தான் வந்து மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தண்டனை கண்டிப்பா அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. மகா எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க, ஆறுமுகத்துக்கிட்ட போய் பேசி பாக்குறாங்க, சிவா கிட்ட போய் பேசி பாக்குறாங்க. இருந்தாலும் யாருமே அதுக்கு ஒத்து வரவே மாட்டேங்கிறாங்க. இல்ல, அவன் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், எங்களால எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, சிந்து ரொம்ப பாவம், தேவையில்லாம அவன் மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டிருக்காங்க, உண்மையிலேயே இது அவனா செஞ்சுதா இல்ல வேற யாராவது சொல்லி செஞ்சாங்களா அப்படிங்கிறது தான் இங்க வந்து ரொம்பவே குழப்பமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிவாவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, இதுக்கு மேல நம்ம இந்த மாதிரி கம்பல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மாட்டிடுவோம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு மகா வந்து அப்படியே அமைதியா விட்டுடுறாங்க. இந்த பக்கம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இவரை பார்க்கணும், இசக்கிய போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு யாருக்குமே தெரியாம மகா மட்டும் தனியா வந்து போறாங்க. அங்க போயிட்டு இசக்கிய வந்து பாக்குறாங்க. என்னடா இசக்கி, ரொம்ப போட்டு அடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா ஆமாக்கா, தயவு செஞ்சு என்னை வெளியே எடுத்திருக்கா, என்னால முடியலக்கா, நீ சொல்லிதானக்கா நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணேன், ஆனா என்னடா அப்படின்னா என்னை வெளியே நீ எடுக்க கூட மாட்டேங்கிறியக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க இசக்கி ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி சொல்றாரு. என்னடா இசக்கி, நானுமே ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா அந்த வீட்டுல இருக்கிற யாருமே என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்கடா, நானும் எவ்வளவோ தூரம் வெளியே எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டதாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, கண்டிப்பா நான் வந்து வெளியே எடுத்துருவேண்டா, இன்னும் கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கொஞ்சம் சீக்கிரம்க்கா, தயவு செஞ்சு என்னால எல்லாம் முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த மகா வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சொன்னோம், அதனால இந்த விஷயம் இப்படி தப்பாயிருச்சு, இப்ப கடைசியில வந்து எசக்கி மாட்டிக்கிட்டானே, அவனை எப்படி நம்ம வெளியே எடுத்துறது, ஒன்னும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் சிந்து பாத்தீங்கன்னா தன்னோட வேலைகள் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. சிவாவும் வந்து சிந்துவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தேவையில்லாம சிந்து அடி வாங்கிட்டு இருந்த விஷயம் எல்லாத்தையுமே நினைச்சு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பக்கத்துல வந்து சிந்து கிட்ட பேசுறாரு. சிந்து, இப்போ நீ ஓகேவா, உனக்கு எல்லாமே சரி ஆயிருச்சா, எதுக்காக இந்த வேலையெல்லாம் நீ பாக்குற, சும்மா ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, உனக்கு சாப்பாடு வேணும்னா சொல்லு, நான் கூட எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. சிந்து வந்து பரவாயில்ல டாக்டர், எனக்கு இப்போதைக்கு எதுவும் கிடையாது, நான் சரி ஆயிட்டேன், நீ போய் உன் வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சிவாக்கு வந்து சிந்து படுற கஷ்டத்தை வந்து பார்க்கவே முடியல, ரொம்பவே ஃபீல் பண்றாரு. ஆனா அவரால் அது வேற எதையுமே பேசவும் முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் சிவா வந்து இங்க இருந்துகிட்டு இருக்காரு. இந்த அன்னபூரணியை பொறுத்த வரைக்கும் சிவாவோட மனசுல என்ன இருக்கு, அவர் என்ன சொல்வாரு அப்படிங்கறத பத்திலாம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. தான் வச்சதுதான் சட்டம் அந்த வீட்டுல, அந்த அந்த விஷயத்த வந்து கண்டிப்பா சிவா கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில தான் அவங்க வந்து இருக்காங்க போல இருக்கு. உனக்கு என்னப்பா பிடிச்சிருக்கு, நீ என்ன சிந்து கூட வாழ விருப்பப்படுறியா அப்படிங்கிற மாதிரி எதையுமே இது வரைக்கும் அவங்க கேட்டதே கிடையாது. இனிமேலாவது கேட்பாங்களா என்னன்னு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாங்க. இப்போ இதனால வந்து அன்னபூரணி சாமி கிட்ட வேண்டியிருப்பாங்க, சாமி நகை கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து தீ மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயுமே அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ சிவா வந்து, இல்ல பெரியம்மா, உங்களோட பாடி கண்டிஷன் இப்போ சரி கிடையாது, இந்த விஷயத்துல நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிபி வந்து நார்மலாவே இருக்காது, உங்களால அது பண்ண முடியுமான்னு தெரியல, எதுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறீங்க, இதெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க.
இல்ல இது சாமி விஷயம், நான் வேண்டிக்கிட்ட விஷயத்த கண்டிப்பா பண்ணா மட்டும்தான் அது நம்ம குடும்பத்துக்கு நல்லது, இல்லைன்னா ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா தீ மிதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏற்பாடு எல்லாமே வந்து பண்றாங்க. அப்படி ஏற்பாடு பண்ணும்போது இங்க பாத்தீங்கன்னா தீ மிதிக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசியில வந்து அப்ப கூட சிவா சொல்றாரு, பெரியம்மா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க, இதெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகாது, தயவு செஞ்சு உங்களோட உடம்பு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இல்ல சிவா எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு, அந்த அம்மன் கண்டிப்பா வந்து என் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவங்களுமே தீ மிதிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. தீ மிதிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாங்க. உடனே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமா மயக்கம் வந்து லோ பிரஷர் மாதிரி வந்து ஆகுறதுனால ஒரு மாதிரி மயங்கி மாதிரி கீழே விழுக பாக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து சிவாவும் ஆறுமுகமும் போயிட்டு அவங்கள வந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்கள வந்து உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே சிவா வந்து பண்றாரு. இதை பார்த்துட்டு கோயில் பூசாரி வந்து இந்த மாதிரி தீ மிதிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடாது, அது அம்மனுக்கே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர தெய்வ குத்தம் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அன்னபூரணி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, இல்ல நான் கண்டிப்பா இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நேரம் பார்த்து உடனே பூசாரி சொல்றாரு, உங்களால முடியலன்னா என்னமா, உங்களுக்கு ரத்த சம்பந்தம் இல்லாத வேற யாரு வேணாலும் இதை வந்து பண்ணலாம், உங்க வீட்டு மருமகளுக்கு கூட இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது பைரவி வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து எவ்வளவு சூடா இருக்கும், என்னாலலாம் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பைரவியும் வந்து சொல்லிடுறா. அந்த நேரம் பார்த்து கரெக்டா வந்து சித்து சொல்றாரு, அத்தைக்காக நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை கேட்ட அன்னபூரணி வந்து இல்ல இல்ல அவெல்லாம் ஒன்றும் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, என்ன ஆனாலும் பரவாயில்ல நானே பண்ணிக்கிறேன், ஆனா அவ மட்டும் இந்த விஷயத்த வந்து பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி கட் அண்ட் ரைட்டா சொல்றாங்க. பட் இருந்தாலுமே வந்து பூசாரி பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்க அம்மா, உங்களால இந்த விஷயத்த பண்ண முடியல, உங்களோட உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கல, அப்படி இருக்கும்போது உங்களோட மூத்த மருமக இத பண்றதுல எந்த தப்பும் கிடையாது, அவங்க பண்ணாலும் அந்த பலன் உங்க குடும்பத்துக்கு தான் வந்து சேரும், அதனால அவங்களே பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி அன்னபூரணிக்கும் வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க வந்து சிந்துவை வந்து மஞ்சள் தண்ணி எல்லாமே ஊத்திட்டு தீ மிதிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறாங்க. அங்க போயிட்டு கரெக்டா வந்து இவங்க நம்ம சிந்துவும் பாத்தீங்கன்னா தீ மிதிக்கிறாங்க. அவங்களுமே வந்து முக்காவாசி தூரம் போனோடனே ஒரு மாதிரி அவங்களுக்குமே மயக்கம் வருது, அவங்களால கொஞ்சம் கூட நடக்கவே முடிய மாட்டேங்குது. இருந்தாலும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து 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 கடைசியில வந்து முடிக்கும் போது அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு சிவா உடனே ஓடி வந்துட்டு, சிந்து என்னாச்சு சிந்து உனக்கு, எந்திரி சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே சிந்துவுக்கு ட்ரீட்மெண்ட்டும் வந்து பார்த்து சிந்துவை பாத்தீங்கன்னா வந்து எழுப்பியும் விட்டுடுறாங்க. ஒரு வழியா தீ மிதிக்கிற ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியா நடந்து முடிஞ்சிருந்து. இருந்தாலும் இந்த அன்னபூரணியோட மனசு கொஞ்சம் கூட மாறவே இல்லைங்க. இந்த குடும்பத்துக்கு இவ வந்து இப்பதான் வந்து ஏதோ கொஞ்சம் நல்ல விஷயத்த வந்து பண்ணிருக்கா, அதுக்காக நான் வந்து உன் மேல உள்ள கோபம் வந்து குறைஞ்சிரும், உன்னை மன்னிச்சு நான் என் மருமகளை ஏத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னைக்குமே நினைக்காத, அது வந்து நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி இங்க அன்னபூரணி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படிதாங்க அடுத்த வாரம் நிறைய வந்து எபிசோட்ஸ்ல வந்து பரபரப்பா போக போகுது. ஆனா கூடிய சீக்கிரத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல அன்னபூரணி சிந்துவை ஏத்தக்கதான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காட்ட போறாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி ரெகுலரா பார்க்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.